கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு வந்து நெறைய நம்ம வாழ்க்கையில நெறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அவர் நமக்கு வந்து தகப்பனா இருக்காரு, அவர் நமக்கு தாயா இருக்காரு, அவர் நமக்கு வந்து ஒரு டிஃபெண்டரா இருக்காரு, அவர் நமக்கு கைடா, கவுன்சிலரா இருக்காருன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ரோல் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 32 7வது வசனத்துல அவர் வந்து நமக்கு மறைவிடமா இருக்காரு அப்படின்னு. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் அப்படின்னு. ஸோ மறைவிடமா இருக்காரு அப்படிங்கறது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நமக்கு ஒரு மறைவிடம் வேணும்? எதுக்கு நம்ம வந்து மறையணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சில நேரத்துல சில சூழ்நிலைகள் நம்ம வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும், அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். நம்ம சில காரியங்கள் செஞ்சிருப்போம், சில முடிவுகள் எடுத்திருப்போம். அந்த முடிவுகள் கடைசியில நமக்கே வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி, நம்மள வந்து ஒரு டிமாரலைஸ் பண்ற மாதிரி, அடுத்தது கான்சிக்வன்சஸ் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கூட, வாட் இஸ் காட் டெல்லிங் அஸ்? நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, ஐ வில் ஹைட் யூ. நான் உன்னை என்ன பண்றேன், நீ என்னெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியோ, அதுக்கு கான்சிக்வன்சஸ் எப்படிலாம் இருக்க போது நீ பயப்படுறியோ, அதுக்கும் அந்த கான்சிக்வன்சஸ்க்கும் உனக்கும் நடுவில் நான் வந்து நிற்பேன். ஐ வில் stand in between your problems and you, between whatever you've done and you, so that நீ வந்து என்ன பண்ணலாம், சேஃபா என் பின்னாடி நீ ஒளிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு பேரண்ட் பின்னாடி வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது போய் ஒளிஞ்சிக்குதோ, அதே மாதிரி யூ கேன் பி சேஃப்லி ஹிடன் இன் காட், இன் கிரைஸ்ட். அவர் நமக்கு வந்து ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி. அடைக்கல பட்டணத்துக்கு யூஸ்வலா யார் போவா அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு கமிட் பண்ணிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்கள வந்து இது லா, அவங்கள யாருமே எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு அடைக்கல பட்டணமா யார் இருக்கா அப்படின்னா, he is our refuge. So நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் நம்மளோட மறைவிடம், அவர் நம்மளோட ப்ரொடெக்ஷன். எந்த சூழ்நிலையும் எந்த சிச்சுவேஷனும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. when you run back to God, when you seek him as his hiding place. நம்மளோட ஹைடிங் பிளேஸா நம்ம எப்போ அவரை நம்ம வச்சிருக்கிறோமோ, எப்போ நம்ம அவர் பின்னாடி போய் நம்ம நிக்கிறோமோ, he covers everything. He does not allow anything to harm us. So anything. இன்னைக்கு வந்து I don't know என்ன சிச்சுவேஷன்ல வேணா நம்ம இருக்கலாம், நீங்க என்ன சிச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம், நான் என்ன சிச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம். பட் ஒன் திங் இஸ் ஷுர், சிச்சுவேஷன்ஸ் டிஃபர் ஆகலாம், பீப்புள் டிஃபர் ஆகலாம், பட் ஒன் திங் டஸ் நாட் சேஞ்ச், தட் காட் இஸ் our hiding. அவர் சேஞ்ச் ஆக மாட்டாரு. So when he said I am your hiding place, you can be rest assured nothing is going to harm you. So have that in mind today and have a blessed day ahead. Amen.